வீட்டில் இருக்க பவர் பேங்க் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்க. ஏன்னா ரியல்மி நமக்கு போய் வச்சுட்டாங்க. இல்லைங்க, கல்யாணம் எல்லாம் கிடையாது. ஆக்சுவலி ரியல்மியோட P4 பவர்ல உங்களுக்கு 10,000 mAh கிடையாது, 10,001 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதுல வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. அது எவ்வளோன்னு சொல்றேன். பட் எனிவே, இந்த போனுக்காக நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன் தெரியுமா? ஏன்னா ஒரு யூனிக்கான போன், 10,000 mAh பேட்டரி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. லெட்ஸ் டேக் a look at it. ஆனா இது வெறும் ஒரு பேட்டரி மான்ஸ்டரா? இதுல வேற விஷயம் எப்படி இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் எர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ராக்டெக் தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நீங்க போன் வாங்கும்போது இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இது வந்து ஒரு ரிவ்யூவர்ஸ் எடிஷன் பாக்ஸ். இதுல என்னெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு காட்டுறேன் நான். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ எடுத்தோடனே The road of battery tech pioneer. உண்மை சொல்லனா சைஸை பொறுத்த வரைக்கும் ரியல்மி இஸ் அ பேட்டரி டெக் pioneer, so that's good. என்ன இங்கே எத்தனும் ஒரு கேபிள் மட்டும் வச்சிருக்காங்க, ஒண்ணுமே கிடையாது. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டார்ச் கொடுத்துருக்காங்க. ஆமா, டார்ச் எது கொடுத்துருக்காங்க? மக்கள் நீதிமயம். மக்கள் நீதிமயம். ஆமா. Answer you are anti-Indian. And பாட்டில் இருக்கு. ஆல்ரைட். அண்ட் இதாங்க ஃபோன் இல்லை, ஃபோனோட டப்பா. ஆல்ரைட். ஃப்ரெஷ் பாக்ஸ் கொடுத்துருக்கான் அர்ணவ். எனக்கு ரெண்டு ஃபோன் வந்திருக்கு. ரெண்டாவது ஃபோன் அவன் டெஸ்ட் பண்ணிட்டான். ஸோ தட்ஸ் குட். ஆக்சுவலி அர்ணவ் டெஸ்ட் பண்ணல இந்த தடவை, பரீட்சித் டெஸ்ட் பண்ணியிருக்கான். அது யார் பரீட்சித்? வடக்கு நண்பர், நம்ம வடக்கு நண்பர். ஸ்க்ரீனில் காட்டுறேன் நான், சுருட்டு முடி நண்பர். ஓகே. P4 பவர் மேக் இட் ரியல். அது உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அந்த யூவி ஸ்க்ரீன் கார்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஸ்டிக்கர்ஸு, அதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. நைஸ் குவாலிட்டியான கேஸ், சிலிகான் கேஸ், பட் ஒரு ரிப்ட் டெக்ஸ்சர் இருக்குல்ல. தட்ஸ் நைஸ். ஹியர்ஸ் த ஃபோன். ஹவ் இது ஒரு 10,000 mAh ஃபோன் மாதிரியே தெரியல. எனிவே வில் டாக் அபவுட் தட். அஃப்கோர்ஸ் பாக்ஸ்லேயே உங்களுக்கு 80 வாட் சூப்பர் வூக் சார்ஜர் கிடச்சிரும். அண்ட் டைப் A to டைப் C கேபிள் இருக்கு. அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஐம் எக்ஸைட்டட் டு see the phone. எல்லா சைடில் வச்சோம். ஐ திங்க் டீம் மெம்பர்ஸ் ஆக்சுவலி இந்த கலர் இது வரைக்கும் பார்க்கல. அவங்க டிரான்ஸ் சில்வர் கலரை டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த கலர் வந்து டிரான்ஸ் ஆரஞ்சு கலர். நான் காட்டுற டிரான்ஸ் சில்வர் கலர். அதை தவிர்த்து இன்னொரு டிரான்ஸ் ப்ளூ கலர் ஆப்ஷனும் இருக்கு. ஓகே. ஓ வாவ், quad curve display. And this is your first look at Realme P4 color. Realme P4 power கலர் இல்லை, கலர் ஆரஞ்சு. But I like it. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி கலர் லுக்ஸ் வெரி நைஸ். அண்ட் டிரான்ஸ்ன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் மாதிரி ரீக்ரியேட் பண்ண பார்த்துருக்காங்க. அண்ட் இட் லுக்ஸ் வெரி குட். ஸோ இது சில்வர், இது ஆரஞ்சு. எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பட் எடுத்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுதுன்னா, நான் வெயிட் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு 10,000 mAh பேட்டரி ஃபோன் வந்து 220 கிராம்ஸ்குள்ள இருந்துச்சுன்னா இட் வில் பி கிரேசி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஃபிளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் ஜென்ரலி 5,000 mAh பேட்டரி கூட வரும், லைக் ஐஃபோன், சாம்சங் எல்லாம். ஆனால் அதில் வெயிட் நீங்க பாத்தீங்கன்னா 220 கிராம், 230 கிராம் அப்படி இருக்கும். பட் ஸ்டில் லெட்ஸ் செக் திஸ். ஐ அம் சூப்பர் எக்ஸைட்டட். 224.7 grams with a 10,000 mAh battery. Good stuff Realme. அது மட்டும் இல்லை, ஆக்சுவலி இதில் வந்து ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்கு. அதை கழட்டிட்டு இன்னொரு தடவை வெயிட் செக் பண்ணுவோம். 223.1, 224.7 கிடையாது, 1.6 grams ஸ்க்ரீன் கார்டு கழட்டணும்னு இட்ஸ் கான். ஆல்ரைட். ஸோ Realme P4 பவரில் டிசைனை பொறுத்த வரைக்கும் they've done a very good job. 10,000 mAh ஃபோன் மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் செக் பண்ணி பார்த்தலாம். 10,000 mAh பேட்டரி பாருங்க, போட்ரானிக்ஸோட 10,000 mAh பேட்டரி. அஃப்கோர்ஸ் வெயிட் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு Realme P4 பவர். ஏன்னா இதில் வேற கம்போனன்ட்ஸ் கிடையாதுல்ல. உங்களுக்கு வந்து டிஸ்பிளே அப்புறம் ப்ராசஸர் அதெல்லாம் கிடையாது. ஸோ லெட்ஸ் டேக் a look at the weight. இதுவே 219.6 கிராம்ஸுங்க. கிரேசி. இது 223.1 கிராம். குட் ஜாப் ரியல்மி. இந்த ஃபோனை பற்றி நிறைய பேசுறதுக்கு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிருங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் லட்ச கணக்கில் நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒன்லி 10-20% தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த சப்போர்ட் எங்களுக்கு தேவை. எனவே இந்த Realme P4 பவரில் டிசைனை பொறுத்த வரைக்கும் வேற என்ன விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா, கீழே வந்து டைப் சி போட்டிருக்கு. டைப் சி 2.0 போட்டு தான். ஸ்பீக்கர் கிரில் இருக்கு. ஆனால் சிங்கிள் ஸ்பீக்கர் கிரில் தான் இருக்கு. ஸோ பேசிக்லி ஒன்லி மோனோ ஸ்பீக்கர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கிடையாது. அங்கே ஒரு காஸ்ட் கட்டிங் பண்ணிருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிம் கார்டு ட்ரே இருக்கு. டூவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிடும். மேலே வந்து இன்ஃப்ராரெட் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. மைக் இருக்கு. சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர் இருக்கு. அவ்வளவுதான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து IP69 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து கார்னிங் கோரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். இந்த ஃபோன் எல்லாம் கீழே போட்டா உடையாதுப்பா. ஆனா போட்டு பார்த்துருவோம். நோ ப்ராப்ளம். பின்னாடியிலேருந்து பை த வே பேக் வந்து கம்ப்ளீட்லி பிளாஸ்டிக் மெட்டீரியல். இன்ஃபேக்ட் ஃபுல் பாடியே பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். பிளாஸ்டிக்லாம் ஹார்ட் பிளாஸ்டிக்லாம் எப்படி உடையாது, ஒன்றும் ஆகாது. ஸோ யா, இட்ஸ்
absolutely fine. By the way, நான் ஒரு விஷயத்தை தப்பா சொல்லிட்டேன். IR blaster பின்னாடி இருக்கு, மேலே இல்லை. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் Realme has done a very very good job for a 10,000 mAh பேட்டரி ஃபோன். 10,000 mAh பேட்டரி வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க டெஸ்ட் பண்ணோம். நீங்க 35 மணி நேரம் கண்டினியூஸா வீடியோ பார்க்கலாம். இல்ல ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15 to 20 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்குங்க. ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா நாங்க வந்து நிறைய 7,000 mAh 6,500 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி உள்ள ஃபோன்ஸ் 7,500 mAh பேட்டரி உள்ள ஃபோன்லாம் டெஸ்ட் பண்ணிருக்கோம். அதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட 11 to 12 hours ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா அதோட அதிகமா உங்களுக்கு ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைக்கும். ஸோ நீங்க போனை அதிக நேரம் யூஸ் பண்ணலாம். ஸோ 2 day பேட்டரிலாம் கண்டிப்பா கிடைச்சிரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. 100% உங்களுக்கு கிடைச்சிடும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நாங்க நோட்டீஸ் பண்ணோம் டெஸ்ட் பண்ணும்போது, 10,000 mAh பேட்டரி இருந்தாலும் நாங்க ஹார்ட்வேர் இன்ஃபோ அந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி செக் பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஸ்பெக்ஸ் எல்லாம். அதுல வந்து 9,200 கிட்டத்தட்ட approximately 9,200 mAh பேட்டரி தான் காட்டுது. அண்ட் இதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஜெனரலி நீங்க பவர் பேங்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி, பட் ஜெனரலி நீங்க பவர் பேங்க்ஸ் வாங்கும்போது 10,000 mAh இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,500 9,400 அப்படிதான் இருக்கும். ஏன்னா that is a difference between typical capacity and rated capacity. அதே மாதிரி இதோட typical capacity 10,000 mAh இருக்கலாம், 10,001 mAh இருக்கலாம், பட் rated capacity கொஞ்சம் கம்மி. இன்ஃபேக்ட் Realme சொல்றது வந்து கிட்டத்தட்ட 9,700 இருக்குன்னு சொல்றாங்க, பட் எங்களுக்கு ஆப்ஸ்ல வந்து 9,200 காட்டுச்சு. doesn't matter, still தாறுமாறான பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் ரிவர்ஸ் வயர்ட் சார்ஜிங் இருக்குன்னு சொன்னேன் இந்த போன்ல. அது எவ்வளவு தெரியுமா? 27 வாட் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. நிறைய பவர் பேங்க்ஸ்ல உங்களுக்கு 22.5 வாட் தான் சார்ஜிங் ஸ்பீடே கிடைக்கும். சோ அந்த ஸ்பீட் கூட உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். சோ இந்த போனை நீங்க கண்டிப்பா பவர் பேங்கா யூஸ் பண்ணிக்கலாங்க ஆக்சுவலி. சோ நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து 2 போன் வச்சு சுத்துவாங்க. சோ ஃபர்ஸ்ட் போன் பிரைமரி போன் ஒரு ஃபிளாக்ஷிப் வச்சுட்டு செகண்ட் போன் வந்து ஓகே ஒரு மிட் ரேஞ்ச் போனா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு போன் வாங்கினா ஒரு யூஸ்ஃபுல்லான யூஸ் கேஸ் தெரியுது எனக்கு. பை தி வே நாங்க வந்து சார்ஜ் கூட பண்ணி பார்த்தோம் 0 to 100%. ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க இவ்வளோ பெரிய பேட்டரி இருந்துச்சுன்னா சார்ஜிங் டைம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. பட் 80 வாட் சார்ஜிங் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க கிட்டத்தட்ட 1 hour 10 minutesல 10,000 mAh பேட்டரியை ஃபுல்லி சார்ஜ் பண்ணிடலாங்க. போன்ல வந்து இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்பீட் கொடுக்கலாம். இன்ஃபேக்ட் பவர் பேங்க்ல உங்களுக்கு 80 வாட்ல சார்ஜிங் கிடைக்காது. ஸோ சூப்பர் ஹூக் டெக்னாலஜி இருக்கிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜும் கிடைச்சிருது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு இப்போ தோணுச்சு. இருக்கிறதுலே இந்தியாவில் பெஸ்ட் 10,000 mAh பவர் பேங்க் யாராச்சும் கேட்டாங்கன்னா நான் Realme P4 பவர் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்கும், ஃபாஸ்டஸ்ட் இல்லை பட் அட்லீஸ்ட் வெரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ஸ்பீட் கிடைக்கும் டு அதர் டிவைசஸ். அண்ட் அந்த டிவைஸை சார்ஜ் பண்றது would probably be the fastest. And உங்களுக்கு வந்து தாறுமாறான பேட்டரி லைஃப் கிடைச்சிடும். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் I would say good but not the best. ஏன்னா இதுல வந்து உங்களுக்கு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் சிப்செட் கிடைக்காது. ஏன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் 30,000 கீழே 25,000 30,000 rupees உங்களுக்கு MediaTek கூட Dimensity 8350 கிடைச்சிடும். அந்த சிப்செட் நீங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் a very powerful chipset compared to of course இதுக்குள்ள இருக்கிற Dimensity 7400 Ultra. And இந்த 7400 Ultra வச்சு எங்களுக்கு Antutu ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 1.02 மில்லியன் கிடைச்சது. And Geekbench ஸ்கோர்ஸும் நீங்க வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். And CPU throttle test கூட நாங்க ரன் பண்ணி பார்த்தபோது எங்களுக்கு 93% CPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. சோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா Realme கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா டியூன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போன்ல 144 Hz டிஸ்ப்ளே இருக்கு. அதை பத்தி நான் பேசுறேன். பட் 144 FPS நீங்க வந்து அப்ஸ்கேலிங் பண்ணி COD மொபைல் விளையாடலாம் which is really nice. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா BGMI 90 FPS கொடுத்திருக்காங்க. அண்ட் நாங்க Genshin Impact வந்து நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், விளையாடி பார்த்தோம். அதுல எங்களுக்கு கிட்டத்தட்ட 39 FPS ஆவரேஜ் FPS கிடைச்சது. சோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். நெட்வொர்க் கேப்பபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 9 5G பேண்ட்ஸ் இருக்கு, Wi-Fi 6 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 5.4 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா NFC கிடையாது. So keep that in mind. சரி அடுத்து டிஸ்ப்ளே. அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த பிரைஸ் ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேஸ்னு கண்டிப்பா சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு 6.8 inch குவாட் கர்வ்ட் AMOLED பேனலுங்க. அது மட்டும் இல்ல 144 Hz வந்து உங்களுக்கு ரிஃப்ரெஷ் ரேட் கிடைக்கும். சிஸ்டம் ரன் பண்ணும்போது 120 Hz தான் இருக்கும். பட் அதர்வைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் COD ல வந்து நீங்க 144 Hzலாம் விளையாடலாம் which is very nice. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளேல வந்து உங்களுக்கு 6500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க while watching HDR videos and 1800 nits வரைக்கும் HPM கொடுத்திருக்காங்க. So டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a fantastic display. YouTube HDR சப்போர்ட் இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ்ல எங்க யூனிட்ல கிடையாது. பட் Realme சொல்றாங்க கூடிய சீக்கிரம் வரும் நெட்ஃபிளிக்ஸ் சப்போர்ட் அப்படின்னு. சோ we'll have to wait and watch அவங்க உண்மையா சப்போர்ட் கொடுப்பாங்களா இல்லையா. அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஆப்டிகல் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. ஃபாஸ்டா அன்லாக் பண்ணிட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஹாப்டிக் ஃபீட்பேக் டியூரிங் ஓகே அப்படின்னு சொல்லலாம். சோ இது வரைக்கும் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா பேட்டரி அண்ட் டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very very good phone and performance is not bad. Camera, well கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 50 MP Sony IMX 882 சென்சர் கொடுத்திருக்காங்க. பிரைமரி கேமரா 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. வெறும் பிரைமரி கேமரா வச்சு நீங்க 4K 30 FPS வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அல்ட்ரா வைட் அண்ட் செல்ஃபி வச்சு நீங்க 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். இந்த பிரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பா பெட்டர் கேமரா ஃபோன்ஸ் கிடைச்சிரும், எஸ்பெஷலி ஹார்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா. பட் ஓவராலா டியூனிங்
டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. நாங்கள் சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் காட்டுறோம் பாருங்க. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூஸ்டடாக இருக்கு, ஸ்கின் டோன்ஸ்லாம் கொஞ்சம் பிரைட்டண்டாக இருக்கு, ஆனால் டீடைல்ஸ் நல்லா இருக்கு. லோ லைட் கூட ஓகேன்னு சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம். அண்ட் அல்ட்ரா வைட் ஆஃப்கோர்ஸ் 8 MP அல்ட்ரா வைட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுது. செல்ஃபி ஓரளவு பரவாயில்ல, நல்லதா இருக்கு. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பேலன்ஸ்ட் கேமரா அவுட்புட்னு சொல்லுவேன். டெஃபினெட்லி நாட் த பெஸ்ட், பட் நாட் பேட். ஃபைனலி சாஃப்ட்வேர் ஆஃப்கோர்ஸ் தாறுமாறா இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு Realme OS 7 பேஸ்ட் ஆன் Android 16 கொடுத்துருக்காங்க. அண்ட் Realme ப்ராமிஸ் பண்றது 3+4 years of updates, which is also good. அண்ட் ப்ளோட்வேர் பொறுத்த வரைக்கும் எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தேவையில்லாத தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணல, தேவை இருக்கிற தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இல்ல உங்களுக்கு தேவையில்லை, நீங்க அதையும் அன்இன்ஸ்டால் பண்ண விரும்புறீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஹாட் ஆப்ஸ் ஹாட் கேம்ஸ்லாம் கிடையாது. ஸோ தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி குட். நான் ஏன் Realme OS 7 தாறுமாறா இருக்குன்னு சொல்றேன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த டைனமிக் ஐலண்ட் மாதிரி ஃபீச்சரா தாறுமாறா கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் லாக் ஸ்கிரீன்ல இஸ் really nice. இன்ஃபேக்ட் ஆக்சிஜன் OS கலர் OS இருக்கிற மாதிரி உங்களுக்கு Realme வேல்யூ ஃப்ளக்ஸ் தீம்ஸ் கிடைச்சிரும், ஸ்கேலபிள் ஐக்கன்ஸ் கிடைச்சிரும். ஸோ இட்ஸ் வெரி வெரி நைஸ்லி டன். AI ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்ட AI ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் அண்ட் ஜெமினை சப்போர்ட் கிடைச்சிரும், நோ ப்ராப்ளம். அப்புறம் AI ஸ்மார்ட் லூப் இருக்கு, AI டிரான்ஸ்லேட் இருக்கு, AI ரைட்டர் இருக்கு, மேக்ஸ் அ கம்பேக். அப்புறம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா AI இன்ஸ்டன்ட் கிளிப், AI லைட் மீ, AI ஸ்டைல் மீ, அப்புறம் இந்த erase பண்றது அது எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சூப்பர். ஸோ ஓவரால் நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு போனே கிடையாதுங்க, இது பவர் பேங்க் வித் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையா சொல்றேன், இந்த போனை பேட்டரி பொறுத்த வரைக்கும் Realme வந்து they've done a very very good job. ஒரு ஃபோக்கஸ்டான போனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் in 2026 இந்த மாதிரி ஃபோக்கஸ்டான போன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்க இப்போ 30,000 கீழ எல்லா கம்போனன்ட்ஸையும் பெஸ்டா வைக்கிறது இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா RAM பிரைசஸ் கூடிருச்சு, ஏன்னா காம்பனன்ட் பிரைசஸ் கூடிட்டே போகுது. ஸோ அதனால போன்ஸ் ஆர் கெட்டிங் எக்ஸ்பென்சிவ். நிறைய போன்ஸ் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு, நீங்களும் பார்த்திருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த Realme P4 பவர் இந்த 10,000 mAh பேட்டரி இல்ல 5,000 மட்டும் தான் இருக்கும், இல்ல 7,000 மட்டும் இருந்தா கண்டிப்பா எக்ஸ்பென்சிவா தோணி இருக்கும். பட் 10,000 mAh பேட்டரி இருக்கிறதுனால ஐ ஃபீல் த பிரைஸ் இஸ் ஓகே. உங்களுக்கு என்ன தோணுது? ஓகேயா இல்லையா? கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. and I really like this phone. உண்மையா சொல்றேன், I was taken aback. I'm surprised. Very nice phone. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? let me know. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக்கு போடுங்க, கிளிக்கு ட்ராக் அண்ட் டிக்.